ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி ஸ்கில்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இதை நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட சேர்த்து இந்த மீன் குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்புல மாங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு ஒமேகா 3 இருக்குது மத்தி மீனில். அதனால் ஃபிஷ்ஷில் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மத்தி ஒரு 1/2 கிலோ, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு பல்லாரி வெங்காயம் 2 தக்காளி, வெண்டைக்காய், மாங்காய், கருவேப்பிலை, பூண்டு நறுக்குனது. இது வடகம் தாளிக்கிறதுக்கு. மசாலா ஐட்டம் தனியாத்தூள், சில்லி பவுட்ரு, காஷ்மீர் சில்லி, மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள்தூள். இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், நல்லெண்ணெய். அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறோம். நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கொட்டிக்கிறோம். வெங்காயம் கொட்டிக்கிட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை கூட பூண்டு கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பூண்டு இந்த தாளிச்சா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த தனியாத்தூள், சீரகம், சோம்புத்தூள் மற்ற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த மீன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். மீன் போட்டாச்சு. மீன் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தா மாங்காவை போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை நல்லெண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஆட் பண்ணிட்டேன் வெண்டைக்காவை. இப்போ இப்போ மாங்காய், வெண்டைக்காய், இந்த மத்தி மீன் எல்லாமே சேர்ந்தது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மத்தி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா கீறி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளார இறங்கும். இது ஃபுல்லாக நம்ம மீனில் அப்ளை பண்ணிடலாம் மசாலாக்களை. ஃபுல்லாக ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக போகுது. இது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மசாலாக்கள் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. அப்படியே தான் ஃபிஷ்ஷில் இருக்குது. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. எண்ணெயும் கொஞ்சமாக தான் ஊற்றி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வச்ச மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.